ஹலோ, இது மலர் மல்லி சேனல். எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம் மற்ற எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி வெயிலில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்துக்குவோம். எடுத்து ஒரு கப்பில் புளி போட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஊறட்டும் அது. தக்காளி ஒரு 2 கிலோ எடுத்துக்குவோம். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது 2 கிலோ எடுத்திருக்கேன் நான். நாட்டுப்பழம் இருந்தால் ரொம்ப நல்லது. எனக்கு நாட்டுப்பழம் கிடைக்கல. அதனால் நான் இந்த மாதிரி ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன். இது 2 கிலோ இது. ஓகே. இந்த தக்காளி பழங்களை 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக பொடிசாக வெட்டிக்கலாம். இந்த 2 கிலோ தக்காளி கட் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தொக்கு செஞ்சதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு அரை கிலோ அவ்வளோதான் வரும். சாரிங்க, நான் வாஷிங் மிஷின் போட்டேன் நான் தெரியாமல். அந்த சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது நினைக்காதீங்க. தக்காளி பொடிசாக இந்த சைஸில் கட் பண்ணுங்கள். எல்லா தக்காளியும் அருமையாக கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ இந்த தக்காளிக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு போடுறேங்க. நீங்கள் இந்த உப்பையும் போடலாம். தூள் உப்பு கூட நீங்கள் போடலாம். உங்கள் இஷ்டம் அது. ஆனால் கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். வெட்டி வச்ச தக்காளியை எடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் போடுறோங்க. இந்த பேனில் நான் கட் பண்ண தக்காளி தான் போட்டிருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றலை நான். ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி வச்சிடுறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிக்கட்டும். நடுவில் மூடி எடுத்துட்டு அப்படியே கிளறி விடணும். அது கீழெல்லாம் அது அடி பிடிக்காது இந்த டைமில். ஏன்னா நிறைய தண்ணி விடும் இந்த டைமில். அதெல்லாம் பயப்படாமல் மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விடலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி கொதன்னு நல்லா வெந்துடணும் தக்காளி. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும். நல்லா பாருங்க, நல்லா பபுள்ஸ் வருது. நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் மூடி போடக்கூடாது. இனிமேல் திறந்தே வச்சுக்கணும். திறந்தே வச்சு சமைக்கணும். அப்போ தான் அது தண்ணிலாம் காஞ்சி நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி வரும். மூடி போட்டால் மறுபடியும் தண்ணி தான் அதுக்குள்ளே வரும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அதனால் இனிமேல் திறந்தே சமைக்கிறோம். ஓகே. இந்த தக்காளி சாறு காயறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாகும். நம்ம அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பொறுமையாக கிளறி விடணும்.
இப்போ என்ன செய்கிறோன்னா அந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைக்கிறோம். நல்லா கெட்டியாக கரைக்கணும். இது தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைக்கணும். கரைச்சி இந்த சக்கையெல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியில் விடக்கூடாது. கரைச்சி வச்ச புளி தண்ணியை தக்காளி சாறில் போடுறோம். இப்போ அந்த தக்காளி சாறு இப்போ பாதி ஆயிருக்கும். புளி தண்ணியை நல்லா கரண்டியால் கிளறி விடணும். மூடி போடாமல் அப்படியே சமைக்கிறோம். ஏன்னா தண்ணியெலாம் காயணும்ல. இப்போ 3 பல்பு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிறோம். அது நல்லா தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். இது சைனா பூண்டு, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். உங்கள் ஊரில் நாட்டு பூண்டு கிடைச்சா கூட நீங்கள் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தொக்கு தாளிக்கும்போது இந்த பூண்டு போடுவோம். நம்ம நல்லா வாசமாக நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். தொக்குனுடைய தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு வருது. அப்படியே தண்ணி சுண்டிட்டு வருது. நடுவில் நான் கிளறிட்டு இருக்கேன். இல்லை கீழே அடி பிடிக்கும் இனிமேல் தான். அதனால் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். ஒரு காலத்தில் துணி துவைக்கிறது ஒரு பெரிய வேலை மாதிரி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ வாஷிங் மிஷின் வந்ததுனால எல்லாம் ஈஸியாக இருக்குது. கிச்சன்லேயே வாஷிங் மிஷின்னு, சமைச்சிக்கிட்டே அப்படியே துணி துவைச்ச மாதிரியும் ஆயிரும். வாஷிங் மிஷின் சத்தம் போடுது துணி துவைச்சிட்டேன்னு சொல்லி. பாருங்கள், தக்காளி தொக்கு நல்லா கண்ணாடி பதம் போல் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பளபளன்னு மின்னணும். அது தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். தக்காளி தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அது கூட நல்லெண்ணெயும் போடுறேன். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெயும் நீங்கள் போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு தாளிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூண்டு இதில் போடுறேன் நான். இந்த பூண்டுலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த சத்தம் அப்படியே அடங்கிடும். சத்தம் அடங்கின பிறகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு,
பெருங்காயம், போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா வாசம் வரும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஆஃப் பண்ணிவிட்டு தொக்கு இருக்கிற பேனை வந்து ஆன் பண்ணி விட்றேன் நான். இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் கிளறி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இதுதான் அதனுடைய சரியான பதம். நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு வந்திருக்கா. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த பேனில் வச்சுருக்கிற தாளிப்பு இதில் கொட்டுறோம். பாருங்கள் மெதுவாக கொட்டுறேன். கொட்டிட்டு கிளறி விடணும். அது அப்படியே கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு அது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு என்ன பண்ணுறீங்க, சிம்மில் வைக்கிறீங்க. ரொம்ப கம்மியில் வைக்கணும். கம்மியில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் அப்படியே சைடில் வந்து மிதக்கும். எண்ணெய் அப்படியே சைடில் மிதந்தால் உங்கள் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வினிகரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு இதில் சேர்த்துக்கிறேன் நான். வினிகர் போட்டால் ஒரு இன்னும் 2 வாரம் நல்லா வரும். 2 வாரம் என்ன, ஒரு மாதத்துக்கும் நல்லா கெடாமல் நல்லா இருக்கும். வினிகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும். நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு. அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா சூடான சோறு போட்டு தக்காளி தொக்கு போட்டு நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது இது. எல்லோரும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு. இந்த தொக்கோட வாசம் வந்து அப்படியே வீடெல்லாம் மணக்கும். நல்லா அருமையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கு கூட இந்த ஸ்மெல் நல்லா போகும். என்ன செஞ்சீங்கன்னு வந்து உங்களை கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சின்ன பசங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லா சாதத்துக்கூடையும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். இது கூட வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா அருமையாக சுவையாக மணமாக நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.